Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalam ala Rasulil Kareem, wa alihi wa ashabi ajma'in, ila yawmiddin. Allahumma arina al-haqqa haqqa warzuqna tiba wa arina al-batila batila warzuqna istinaba. Qala rabbi shrah sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லாம் புகழும் ஏகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார், அவரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரத்துல் வாக்கியாவுடைய ஒரு 5 வசனங்கள், 7 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் உங்களுக்கு முன்னால் அரபியில் ஓதி காண்பிக்கப்பட்டது. இதனுடைய தமிழாக்கம்: அப்போது நீங்கள் 3 குழுவினராய் பிரிந்து விடுவீர்கள். வலப்பக்கத்தாருடைய நர்பாக்கிய நிலைமையை என்னவென்று உரைப்பது, மேலும் இடப்பக்கத்தாருடைய துர்பாக்கிய நிலைமையை என்னவென்று உரைப்பது, மேலும் முந்தியவர்களே, அவர்கள்தாம் நெருக்கமானவர்கள். சதகல்லாஹுல் அஸீம். சூரத்துல் வாக்கியா 56வது சூரா. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சரித்திர நாயகர்களுடைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். அந்த சரித்திரம் நம்ம படிக்கும் பொழுது, தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, அந்த தனிநபரை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எவ்வளோ அவர் இன்ஸ்பைரிங்காக இருக்கிறாரு, அவரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது, அவரை அட்மையர் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம அவரோட ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா, நம்மளால ஒரு வரலாறு படிக்க முடியாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தால் கூட, சும்மா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படித்தா அவரை பற்றி மட்டும் நாலேஜ் கெயின் பண்ணிப்போம். ஆனால் அவருடைய செய்த அந்த சுன்னத்துகள், அவர் செய்த அந்த விஷயங்கள் வச்சு நம்ம வாழ்க்கையில, நம்ம கம்யூனிட்டியில, சொசைட்டில ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியாது. வெறும் நம்ம அட்மையர் பண்ணிட்டே இருப்போம், அவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம், தவிர அதை தாண்டி என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். அது பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சில வரலாற்று விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோன்னா, அது ஒரு சம்பவம் மாதிரி பார்த்துட்டு ரொம்ப பூஸ்டப் ஆகி கொஞ்ச நேரத்தில் அது இதாகிடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். இது பேஸ் பண்ணி தான் சூரத்துல் வாக்கியால சாபிகூன் எனக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூஸ் பண்றான். அது பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இன்னைக்கு ஸ்பீச் இருக்க போகுது. சாபிகூன் நீங்க பார்க்கும்போது முந்தியவர்கள், இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா ஃபோர் ரன்னர்ஸ், அவங்கள பத்தி. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க தான் தி ஃபர்ஸ்ட் அவ்வலூனா இருப்பாங்க. இவங்க சாபிகூன் தான் அவ்வலூனா இருப்பாங்க. இந்த அவ்வலூன்கள் யார், இந்த தி ஃபர்ஸ்ட் பீப்புள் யார் அப்படி பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு கேட்டகரியில, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வேற வேற மக்கள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் முஅஸ்ஸின் அப்படின்னு பார்க்கும்போது பிலால் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த மாதிரி த ஃபர்ஸ்ட் யார் இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஸைத் இப்னு ஹாரிஸோ, இல்லைன்னா பெண்கள்ல ஹதீஜா, அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக், அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, நம்ம இந்த பேர்கள்லாம் நம்ம சொல்றோம். எல்லா பேர்ல த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஒருத்த பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க, பாப்புலரா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, நாளைக்கு மறுமையில யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கூட யாரு ஃபர்ஸ்ட் சூனத்துக்கு போவா, யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம். நாளைக்கு மறுமையில யாருமே ட்ரெஸ்ஸே போடாம இருக்கக்கூடிய அந்த டைம்ல யாருக்கு அல்லாஹ் தாலா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை கொடுப்பான், ட்ரெஸ்ஸை போட வைப்பான் அல்லாஹ் தாலா. ஸோ இதெல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரியில நானும் வரணும், ஏதாவது ஒரு விஷயத்துல, நல்ல விஷயங்கள்ல. ஸோ இது பேஸ் பண்ணி தான் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித்தரான். யார் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்க்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி ஷஹீதான அந்த சஹாபா யாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதோட ஆன்சர்லாம் நம்ம நீங்க போய் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. யார் இஸ்லாத்திற்காக வேண்டி ஃபர்ஸ்ட் ஷஹீதானாங்க, யார் ஃபர்ஸ்ட் சோனத்துக்கு போனாங்க, ஃபர்ஸ்ட் ரசூல் யாரு, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஃபர்ஸ்ட் ரசூல் யாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு டாபிக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் சாபிகூன். நம்ம நிறைய கேட்டகரிஸ் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் யார் அப்படின்னா சாபிகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபிகூன் அப்படின்னா ஃபோர் ரன்னர்ஸ். அவங்களுடைய சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன், அவங்க யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா தே டோன்ட் ட்ராக் தேர் ஃபீட்.
அதாவது ஒரு வேலை செய்யணும்னா ஒரு லேசியா, ஒரு சோம்பேறித்தனமா, ஒரு தவழ்ந்து கொண்டு, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம செய்யக்கூடிய மக்கள் அவங்க கிடையாது. அவங்க வந்து நொண்டிக்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்து அதுல விரைந்து போவாங்க. ரன்னர்ஸா இருப்பாங்க, வேகமா ஓடுவாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு லட்சியமும் இல்லாம ரொம்ப போரிங்கான வாழ்க்கை. இப்போ சொல்றோம் பாத்தீங்களா, நிறைய இளைஞர்கள் வந்து எங்க போனாலும் எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க வேலை பண்ணி கொடுத்தாலும் எங்கேயாவது எக்ஸிபிஷன் கூட்டு போங்க, ட்ரிப்பு கூட்டு போங்க, போயிட்டு வந்து இட்ஸ் போரிங் இதான் சொல்றாங்க. அவங்களுக்கு ஃபோன் இல்லைன்னா இது எல்லா திங்ஸ் போரிங் தான். இட்ஸ் போரிங். டிவியும் பார்ப்பாங்க காலையில சாயங்காலம் இருக்கும், மறுபடியும் இட்ஸ் போரிங்வாங்க. சாயங்காலம் கூட்டு போய் ஒரு மால் கூட்டு வருவோம், மறுபடியும் போரிங்னுவாங்க. ஸோ அவங்க ஒரு இதே இருக்காது, லட்சியமே இல்லாம அவங்களுக்கு எல்லாமே போரிங்கா இருக்கும். ஆனா இது சாபிகுன் மக்கள் யாருன்னா செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புளா இருப்பாங்க. உங்களுக்கு யாருமே மோட்டிவேட் பண்ண தேவையில்லை. நமாஸுக்கு போகணும், படிக்கணும், இஸ்லாமிய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் இல்லாம செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புளா இருப்பாங்க. தன்னைக்கு தானே வந்து ஃபியூல் அவங்களே ட்ரிகர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பயங்கர காம்படிஷன்ல இருப்பாங்க. மற்றவங்களோட நான் வந்து முந்தணும், காம்படிஷன்ஸ் இருக்கும் அவங்க மத்தியில். இவர் மட்டும் வந்து இவ்வளவு பண்றாரா நல்ல விஷயங்கள், நான் இவரோட அதிகமா பண்ணுவேன். இந்த காம்படிஷன் வந்து நமக்கு இருக்கணும். இதுதான் நம்ம வந்து அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த சம்பவங்களை பார்த்தோம். காலையில கூட அந்த நம்ம ஹிஸ்டரி அது கேட்டோம். எப்படி வந்து தபூக் யுத்தத்துல வந்து ரசூல்லா வந்து ஒரு செல்வ இது கேட்கும் பொழுது எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி வந்து தன்னுடைய பாதி சொத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களோ, உமரே நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்னோட பாதி சொத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அவர் மைண்ட்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, எப்படியாவது அபூபக்கர் சித்திகை நான் மிஞ்சிடணும், நன்மை அள்ளுவதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை வந்து நான் மிஞ்சி விட வேண்டும் என்று. ஆனா அபூபக்கர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அப்படி கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் நான் வீட்டில் வச்சுட்டு மிச்சம் எல்லா விஷயங்களும் ஃபுல் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து கொட்டிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அபூபக்கர் அவ்வளோ செஞ்ச பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, கண்டிப்பாக அபூபக்கரை நான் மிஞ்ச முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஒரு காம்படிஷன் எல்லாத்துலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ். அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ளுவாங்க. ஒரு அந்த மூதாட்டி வீட்டுக்கு போவாங்க, ஒரு வயதான கண்ணு தெரியாத ஒரு மூதாட்டி வீட்டுக்கு போய் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை ஹெல்ப் பண்ணலான்னு போவாங்க. போனால் எல்லாமே பக்காவா இருக்கும். யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, ஒருத்தர் வந்தார் விடிய காலையில ஒருத்தர் வராரு, எல்லாம் செஞ்சிடுறாரு, சமையல்லாம் செஞ்சிடறாரு, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடுறாரு, போயிடுறாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ மறைஞ்சிருந்து அடுத்த நாள் பாக்குறாரு, யாருன்னா அபூபக்கர் சித்திக். உமரை விட அதிகமா சீக்கிரமா தஹஜுதுக்கு அந்த டைமுக்கெல்லாம் முன்னாடியே போயிட்டு எல்லா வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு அபூபக்கர் வந்துடுறாரு. அப்போ அபூபக்கர் வந்து ஹலீஃபா. ஒரு ஹலீஃபாவா இருந்து இவ்வளோ பெரிய வேலைகள், அங்க அவ்வளோ போர் நடந்துட்டு இருக்கு, அங்க பிரச்சனைகள், அங்க அது இது, ஆனாலும் தன்னுடைய அந்த சாபிகோனுடைய அந்த வேலைகள் விட மாட்டேங்கிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் பார்க்கும்போது அபூபக்கர் சித்திக் எல்லா வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ இதுதான் காம்படிஷன்ஸ். அப்போ கூட விடலை உமர் ரலியல்லாஹு தஆலா, திரும்ப 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 திரும்ப. அதனால்தான் அவரும் சாபிகோன் லிஸ்ட்ல வந்துடுறாரு. ஜஸ்ட் டூ காம்படிஷன். நீங்க ஒரு டைம்ல நீங்க முன்ன பின்ன நம்ம ஆகலாம், பட் இது பண்ணணும். இதுதான் வந்து அவங்களோட ஆம்பிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். சாபிகோனான மக்களோட ஆம்பிஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்க வந்து கெரியர் கவுன்சிலிங் நீங்க பசங்களுக்கு பண்றீங்கன்னா, சும்மா நானே வந்து நிறைய பசங்களுக்கு ஜென்ரலா கேட்பேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு கெரியர் ஒரு ஆம்பிஷன்ஸே இருக்காது அவங்களுக்கு. அது மார்க்கை பொறுத்து பார்க்கணும். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பையனை நீங்க ஸ்டார்டிங்ல 10th வரான், அவங்ககிட்ட கேளுங்க என்னப்பா ஆக போறேன்ட்டு. அவங்களுக்கு ஒரு இதே இருக்காது, ஆம்பிஷனே இருக்காது. நிறைய பேருக்கு ஜென்ரலா. ஒரு சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அவங்களோட பேரண்ட்ஸோடைய கோஆப்ரேஷன் இருக்கும், பசங்களுடைய அந்த என்ன சொல்றது சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் அதெல்லாம் கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெஜாரிட்டியான பசங்களுக்கு வந்து அதை மார்க்கை பொறுத்து. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை போய் கேட்டு பாருங்க, ஒரு ஆம்பிஷன்ஸே இருக்காது அவங்களுக்கு. மார்க்கு ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிட்டா நான் போதும் அந்த அளவுக்கு இப்போ நிலைமை இருக்கின்றது. ஆனா சாபிகோனான மக்களுக்கு வந்து தன்னுடைய லட்சியம் கிளியரா தெரியும். அவங்க அந்த கோலை நோக்கி, அந்த அப்ஜெக்டிவை நோக்கி அவங்க போய்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆம்பிஷன் ஹையா இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து உலுல் ஹிம்மா அப்படின்வாங்க, த பீப்புள் ஹூ ஹேவ் ஹையர் ஆம்பிஷன். ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து அவங்க இருப்பாங்க. இதுதான் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வந்து என்ன சொல்றது, இஸ்லாத்துடைய அந்த ஸ்டார்டிங் அந்த காலகட்டத்தில் நிறைய அடிமைகளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? குறைஷிகள். அந்த டைம்ல வந்து அபூபக்கர் போய் தன்னுடைய அந்த ஆர்வத்தோட என்ன பண்றாரு, எல்லா அடிமைகளை போய் விடுவிக்கிறாரு. அப்படிதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விடுவிக்கிறாங்க, அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு காசு தராங்கன்னா, அது வந்து என்ன சொல்றது, அந்த பிலாலுடைய அந்த ஓனர் யார் இருப்பாரு,
உமையா பின் ஹலஃப் நினைக்கிறேன். ஆமா, உமையா பின் ஹலஃப். அவர் தான் பிலாலுடைய ஓனரா இருப்பாரு. அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு பிலால. இவர் காசு கொடுத்து வாங்கிப்பாரு, பெரிய அமௌண்ட் கொடுத்துருவாரு. அதாவது ஒரு 100 ரூபா ஒரு பொருள்னா 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு அமௌண்ட் தருவார். உடனே 1,00,000 ரூபா எடுத்து கொடுத்துருவாரு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அமௌண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. அப்போ இவர் சிரிக்கிறார், இவ்வளவு பேர் அமௌண்ட் கொடுத்து இந்த அடிமையாவே வாங்கியிருக்கா, வேஸ்ட் அபூபக்கர் அப்படின்னு அவர் சிரிக்கும் போது அபூபக்கர் சொல்றாரு, நீ 1,00,000 இல்லை, நீ 10 லட்சம் கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய இந்த பிலாலை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன் அவருக்கு இருந்தது. சாதாரண இடம் போடல. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆம்பிஷன்ஸ் நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு, அதுக்கு முன்னாடி நான் அந்த சாபிகூனுக்கு டைரக்டா வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது அல்லாஹ் தஆலா வந்து யமீன் ஷிமால் அப்படின்னு 2 குரூப்பை சொல்றான். ஒன்று வலப்பக்கத்தார், இன்னொன்று இடப்பக்கத்தார். த பீப்புள் ஹூ ஆர் இன் த ரைட் ஹேண்ட் சைட், ஹூ ஆர் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். கரெக்டாக நாளைக்கு மறுமையில் அந்த மஹஷர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பக்கம் வந்து நன்மை செய்தக்கூடியவர்கள் சோனவாசிகள் அல்லாஹ் தஆலா நிக்க வைப்பான். இந்த பக்கம் வந்து நரகவாசிகளை தீமை செய்தவர்களை நிக்க வைப்பான். ஆனா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, ஒரு ஸ்பெஷல் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு ரிசர்வேஷன் யாருக்கு தருவான்னா சாபிகூன் எனக்கூடிய முந்தியவர்களுக்கு தருவான். முஃபஸிர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டைரக்டா அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அடியில இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அடியில டைரக்டா இருப்பாங்க. வலப்பக்கத்தார்லயும் இருக்க மாட்டாங்க, இடப்பக்கத்தார்லயும் இருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கும் மேல அவங்க அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அடியில இருப்பாங்க. நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அடியில் 7 குழுவினர்கள் இருக்கின்றார்கள் சொல்லிட்டு. அதுல முதலாவது யாரு? அதுல வந்து முதலாவது வந்து ஒரு நீதிமிக்க அரசர். இது தனியா ஒரு மீட்டிங்ல நம்ம பேசணும், 7 நபர்கள் 7 குழுவினர்களை பத்தி. ஆனா ஜென்ரலா அதுல வரக்கூடியது வந்து ஒரு நீதிமிக்க அரசர், அதன் பிறகு அல்லாஹுக்காக வேண்டிய ஒருவர் இன்னொருத்தரை நேசிக்கக்கூடியவர், ஒரு பெண் வந்து தவறான விஷயத்துக்கு கூடும்போது நான் அல்லாஹுக்கு பயந்து கொள்கிறேன்னு சொல்றவர், தனிமையில் அல்லாஹுக்காக வேண்டி அழுவக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாம மஸ்ஜிதுல வந்து தன்னுடைய மனசு அவருக்கு இருக்கும், எப்போ ஒரு தொழுகை முடிச்சு அடுத்த தொழுகைக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ல இருப்பாரு. இந்த கைக்கு என்ன சேரிட்டி பண்ணக்கூடியவர், இடது கை தெரியாம வலது கையிலேருந்து அந்த செய்யக்கூடிய இந்த சேரிட்டி. ஸோ இந்த மாதிரி 7 கேட்டகரியான மக்கள் அல்லாஹுடைய அந்த அர்ஷுக்கடியில் இருப்பாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த சாபிகூனான மக்களா இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ சாபிகூன் அப்படின்ற அல்லாஹ் தஆலா. ஸோ சாபிகூன் 2 வாட்டி சொல்றான். சாபிகூன்னா முந்தியவர்கள், முடிஞ்சது. இவங்க தான் முந்தியவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா. முந்தியவர்கள் அப்படின்ற அல்லாஹ் தஆலா. நம்ம தமிழ்ல அதை படிக்கும் பொழுது முந்தியவர்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சாபிகூன் அப்படின்னா டைரக்டா முந்தியவர்கள். ஏன் அல்லாஹ் தஆலா அதை 2 வாட்டி ரிப்பீட் பண்றான்? அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன், நிறைய டிஃபரெண்ட் முஃபஸிர்கள் நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஒன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து துனியால அவங்க வந்து நன்மையை நோக்கி ரொம்ப விரைந்து ஓடினாங்க. நன்மை செய்வதில் அவங்க வந்து தேவர் 4 ரன்னர்ஸ். நாளைக்கு மறுமையிலையும் சோனத்தை நோக்கி அவங்க 4 ரன்னர்ஸா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ வில் என்டர் ஜன்னா, அந்த குரூப் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அவங்க ஃபர்ஸ்ட் போவாங்க, அங்கேயும் அவங்க ஃபர்ஸ்ட் போவாங்க. அதனால அவங்க சாபிகூன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வந்து 2 முறை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் நிறைய இருக்கு, அதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, நான் டீட்டெயிலா போகல. அதாவது ஒரு சில பேர் வந்து முஹாஜிர்கள் அன்சார்கள் அப்படின்றாங்க. இல்லை முஹாஜிர்கள்ல ஸ்டார்டிங்ல வந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்த மக்கள், அன்சார்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து 3-4 வருஷத்துல வந்த மக்கள் சொல்றாங்க. இல்லைன்னா பதர் யுத்தத்துல வந்து போர் செய்தவர்கள் தான் இங்க சாபிகூன் அல்லாஹ் தஆலா சொல்றான்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க. சாபிகூன் சொல்லும் பொழுது இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, துன்யால ஒரு சாபிகூன் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா அப்படின்றான். அதாவது அல்லாஹ் தஆலா சூரா ஃபுர்கான்ல சொல்லும்போது, அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள். ரொம்ப வேகமா தடால் புடால்னு எல்லாத்தையும் அது பண்ணிக்கிட்டு ஓட மாட்டாங்க. பூமியில ஃபர்ம், சாஃப்ட், ஸ்லோ, ஸ்டெடி, நல்லா ஃபேர்மா இருக்கும் அவங்களோட ஸ்டெப். ஒரு ஸ்டெப்பு ரொம்ப ஃபேர்மா இருக்கும். பூமியில பணிவாகவும் இருப்பாங்க, ஃபேர்மாவும் இருப்பாங்க, ஸ்டெடியாகவும் நடப்பாங்க அவங்க. ஸோ பூமியில பார்க்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த துனியாவுடைய அந்த விஷயங்களை நோக்கி நீங்க வந்து ரொம்ப விரைந்து ஓட மாட்டீங்க. துனியாவுடைய விஷயங்களை பற்றி நீங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருப்பீங்க. அடுத்தது அல்லாஹ் தஆலா வந்து இன்னொரு வசனத்தை சொல்லும் பொழுது, உலாயிகா யுஸர்ரிஊன ஃபில் கைராத் அப்படின்னு சொல்லும்போது, அது சொல்லும்போது அல்லாஹ் தஆலா வந்து அந்த மறுமையுடைய வாழ்க்கையில பற்றி சொல்லும்போது அவங்க வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அவங்க வந்து ஹைரின் பக்கம் விரைந்து ஓடுவார்கள். எங்கே ஹைர் இருக்கின்றதோ அவங்க விரைந்து ஓடுவாங்க. ஆகிரத்துடைய வாழ்க்கைனா ஆகிரத்துல இல்லை, துனியால ஆகிர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க விரைந்து ஓடுவாங்க.
துனியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஃபேர்மா அழகா அவங்க வந்து செய்வாங்க வேலைகள். உங்க வேலை இருக்கட்டுமா அழகா செய்வாங்க. உங்களுடைய கல்யாணம் நல்லா ஸ்டெடியா பண்ணுவீங்க நீங்க. ஸோ எல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுவீங்க. ஆனால் ஆகிரத்துன்னு வந்துருச்சுன்னா அங்க வந்து நீங்க கொஞ்சம் கூட டைம் ஒரு செகண்டும் வெயிட் பண்ண மாட்டீங்க. உடனே யூ வில் பி த ஃபோர் ரன்னர். இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய ஹதீஸ்களில். கொஞ்சம் கூட அவங்க ஹெசிடேஷனே இருக்காது, கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. காலையில் கூட நம்ம வந்து அந்த ஹதீஸில் கேட்கும் பொழுது, யாராவது எனக்கு என்னோட இந்த மனிதருக்கு உணவளிக்கக்கூடியவர் யாராவது இருக்காங்களா, உடனே ஒருத்தர் கை தூக்கிட்டு வாங்க நான் அவருக்கு உணவளிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. உம்மு சல்மா அபு சல்மாவுடைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். அபு தல்ஹா உம்மு சல்மா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய அந்த வாழ்க்கையில ஒரு 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 நண்பர் ஒருத்தர் வராரு. அவருக்கு வந்து யார் இவருக்கு உணவளிக்கின்றார் கேட்கும்போது அபு தல்ஹா அவரை கூட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. உம்மு சல்மா கிட்ட போய் கேட்குறாங்க, வீட்டில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, குழந்தைங்களுக்காக வேண்டி ஒரு சில உணவு கொஞ்சம் இருக்கு அப்படின்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, இல்லை அந்த விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு நம்ம தருவோம். குழந்தைகளை வந்து தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சுட்டு என்ன பண்றாங்க, கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் கம்மியா டிம் பண்ணிட்டு இவர் மட்டும் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு, விருந்தாளி மட்டும், ஏன்னா விருந்தாளி வயிறு ஃபுல்லா சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கு. 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கூட இல்லை. அபு தல்ஹா ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு, அவரும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த விருந்தாளி மட்டும் சாப்பிடும்பொழுது கரெக்டா லைட்டை டிம் பண்ணிட்டோம்னா அபு தல்லாஹோட தட்டுல எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த டெக்னிக்கை அந்த மனைவி கணவருக்கு சொல்றாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, நான் குழந்தை எப்படியா தூங்க வச்சிடுறேன் அப்படின்னு தன்னுடைய உம்மு சல்மா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி நடக்குது. அவங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்றாங்க, அவங்க போயிடுறாங்க. அல்லாஹுடைய வஹி அடுத்த நாள் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தல்ஹா அந்த மஸ்ஜிதுக்கு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு ஏஞ்சி போய் அபு தல்ஹா அரவணைச்சு, உங்களுக்காக வேண்டிய அல்லா தஆலா வசனமே இறக்கிட்டான். அவங்களுக்கு இருக்கும் நிலையிலும் இல்லாத நிலையிலும் அல்லாஹுக்காக வேண்டி அவங்க செலவு செய்வாங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, செலவு செய்வாங்க அல்லாஹுக்காக வேண்டி. சம்திங் வாட் தே கேன் டூ. ஸோ இந்த மாதிரி ஹெசிடேஷனே இல்லாம பண்ணும் பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். அந்த டைம்ல குர்ஆன்ல அங்கீகரிச்சான். இப்போ வந்து நமக்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த அந்த மலக்குமார்கள் அது அங்கீகரிச்சு அது எழுதி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு அது காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். எதுவுமே வந்து இது இருக்காது. இதே தான் வந்து உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த இஸ்லாத்திற்கு அவர் வந்த அந்த சம்பவங்கள் வந்து நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய எப்படியாவது இந்த முகம்மதை கொன்றுவிட வேண்டும் என வாள் எடுத்துக்கொண்டு அவர் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போய், பிரச்சனையே இவர் மட்டும்தான், அவரை மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்துட்டு போறாரு. தன்னோட தங்கை உடைய விஷயம் தெரிய வருகின்றது. தங்கை வீட்டுக்கு போறாரு. அவருடைய உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தங்கையும் தன்னுடைய கணவரும் ஏதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்கின்றார். கதவு திறந்த உடனே அது என்னன்னு கேட்கின்றார். இல்லை, அது எதுல மறைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டு அடிக்கிறாரு, தங்கை அடிக்கிறாரு, ரத்தம் சிந்துது. அது பார்த்துட்டு கொஞ்சம் இதாகுது, என்னதான் நீ படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் காமிங்க, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு, உங்களை நான் அடிச்சுட்டேன். அந்த அடிச்ச உடனே இவருக்கு அது ரத்தத்தை பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனே வந்து தன்னுடைய தங்கை வந்து நீங்க போய் இது பண்ணிட்டு வாங்க, சுத்தமாயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உசு பண்ணிட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரே தாஹா. ஸோ உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து தன்னுடைய தங்கை வீட்டுக்கு போறாரு. அந்த சூரத்துல் தாஹா 20வது சூரா அதை படிக்கிறாரு. தாஹா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள் அது நம்ம இப்போ எடுத்து நம்ம படிக்கும் பொழுது அது அந்த அளவுக்கு ஒரு புரட்சியை நம்ம மைண்ட்ல உருவாக்காது. ஆனா உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வசனங்கள் படிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அவர் மைண்ட்ல வருது. அவர் உடனே வந்து இதுதான் ஹக்கான விஷயம், இதுதான் ட்ரூத்து. ஸோ இந்த மனிதரை உடனே பார்க்க வேண்டும், முகமதை நான் உடனே போய் பார்க்குறேன், இதுதான் உண்மை அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த வாளோட சேர்த்து அங்கே போறாரு. அங்கே போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள வந்து அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்சா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்கெல்லாம் உள்ள இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ கதவு கொஞ்சம் திறந்து பார்க்கும்போது உமர் வந்து வாளோட வந்து நின்றுக்கிறது பார்க்குறாங்க. பார்த்து ஹம்சா வந்து ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே ரசூல்லா கிட்ட, யா ரசூல்லா உமர் வந்திருக்கின்றார், கையில் வாளோட வந்திருக்கின்றார், நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் வெளியே போய் அவரை இது பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை அவர் உள்ள வர சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ உள்ள வர வைக்கிறாங்க. இவங்க பயந்து உள்ள விடுறாங்க. உமர் என்ன வாளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்களே. ஸோ உள்ள போனோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உட்காந்து கேட்குறாங்க, விஷயங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஆன்சர் சொல்றாங்க. கடைசியாக உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமாவுடைய சத்தத்தை
சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா, சரி ஓகே கொஞ்சம் போய் வீட்டில் போய் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து ரசூல்லாவுடைய வீட்டில் போய் நம்ம பார்த்து இஸ்லாத்தை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, அதுக்குள்ள ஷைத்தான் வந்து என்ன வேணா மாத்திருக்கலாம். ஸோ ஹி டிட் நாட் ஹெசிடேட், கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணல, டைம் தரல, யோசிக்க ஷைத்தானுடைய உள்ள வரதுக்காக டைம் தரல. நிறைய சஹாபாக்கள் கிடையாது, நிறைய குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அந்த விஷயங்கள்லாம் பார்த்த உடனே அவங்க மனசுல வந்திருக்கலாம், கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு மனசுல வந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் டைம் கேப் தருவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்போ ஒரு பொறுப்புல இருக்கோம், நமக்கு வந்து ஒரு அந்த குறைஷி அந்த தலைவர் கூட நமக்கு லிங்க் இருக்கு, இது பண்ணனா அந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் கட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணி அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க, அவங்க சாபிகூன் லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. இத்தனைக்கு இஸ்லாத்துக்கே அவங்க நிறைய பேர் வராமல் கூட இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சாபிகூன் என்னக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது கேட்டகரியான மக்கள் யார் என்றால், அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், முந்தியவர்களில் நிறைய மக்களும் பிந்தியவர்களில் குறைவான மக்கள் தான் சாபிகூன் லிஸ்ட்ல இருப்பாங்க. முந்தியவர்கள் சஹாபாக்கள், அந்த ரசூல்மார்கள், இவங்களுடைய லிஸ்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் சாபிகூனா இருப்பாங்க. ஆனா பிந்தியவர்களில், அதாவது நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சில மக்கள் மட்டும் தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள போக முடியும். அதுக்கு ரொம்ப பாடுபடணும். நம்ம நிறைய பேர் வந்து எல்லா பேர் இப்போ இருக்க கேட்டகரி மக்கள் வந்து சாபிகூன் லிஸ்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா we have to work very hard. ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம வந்து இருக்க வேண்டும். அடுத்தது கேட்டகரி ஆஃப் மக்கள் யாருன்னா ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. அவங்க தான் எந்த அளவுக்கு என்றால், ஒரு நன்மையான ஒரு விஷயத்த அதை மறுபடியும் ட்ரெண்டிங்ல கொண்டு வருவாங்க. புது விஷயத்த கிடையாது, புதுசா பித்தத்தோ அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வர்றது கிடையாது. ஏற்கனவே மறக்கடிக்கப்பட்ட ஒரு நன்மையான ஒரு விஷயத்த மறுபடியும் அதை வந்து எஃபெக்டிவ் பண்ணி மறுபடியும் அதை ட்ரிகர் பண்ணி மறுபடியும் அதை ட்ரெண்டிங்ல கொண்டு வருவாங்க. இவங்க தான் ட்ரெண்ட் செட்டர்ஸ். இவங்களும் இந்த அவ்வலூன் இந்த லிஸ்ட்ல வந்து வருவாங்க. இவங்களும் தி ஃபர்ஸ்ட் பீப்புள் அந்த குரூப்ல இவங்களும் வருவாங்க. ஒரு சின்ன சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார். அவன் என்ன பண்ணா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்து சஹாபாக்கள் கூட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காட்டரபி உடைய ஒரு குரூப் ஒன்று வருது. அவங்க வந்து ரசூல்லா கிட்ட வந்து பண உதவி ஏதோ கேட்குறாங்க. அப்போ ஒரு ஃபண்ட் ரைசிங் நடக்குது. நமக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ரைசிங் நடக்குது. இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஓகே நம்ம சஹாபாக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, காலையில் நம்ம கேட்ட மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு என்ன தேவை வந்தாலும் உடனே யார்கிட்ட கேட்பாங்க, சஹாபாக்கிட்ட தான் கேட்பாங்க. எந்த ஒரு மைண்ட் செட்டப்ல கேட்பாங்க, கண்டிப்பா அந்த விஷயம் நிறைவேறிடும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட கேட்பாங்க. இதே மாதிரி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அந்த காட்டரபிகளுடைய அந்த ஒரு குரூப் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஃபினான்ஷியல் ஹெல்ப் அந்த மக்கள் சஹாபாக்கள் கிட்ட கேட்கும் பொழுது சஹாபாக்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து எதுவுமே தரத்துக்கு முன் வரல, யாருமே சைலண்டா இருக்காங்க. அப்போ ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி முகம் சோகத்தில் வாடி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த முகத்தை நான் பார்த்தேன், ஒரு ஃப்ரௌன் ஆயிடுச்சு, அப்படியே முகம் ரொம்ப வாடிடுச்சு, அவருக்கு சேட் ஆயிட்டார் ரொம்ப அவரு. அப்போ அங்கிருந்து உடனே அதை பார்த்த உடனே ஒரு அன்சார் சஹாபி உடனே ஏஞ்சி வீட்டுக்கு போறாரு. பை நிறைய வந்து ஒரு வெள்ளி காசுகள் கொண்டு வந்து ரசூல்லா கிட்ட இருந்து தராங்க. யார் ரசூல்லா இந்தாங்க, அப்படி கொடுத்ததுதான் மிச்சம். எல்லா சஹாபாக்கள் வீட்டுக்கு போய் தான் வீட்டுல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஸோ இங்க யார் ட்ரெண்ட் செட்டர், அந்த ஃபர்ஸ்ட் அந்த அன்சார் சஹாபி. அவர் யார், அவர் தான் அந்த ட்ரிகர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எந்திருக்கிறாரு, எந்திரிச்சு போறாரு, போய் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவரை ஃபாலோ பண்ணணும்னு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் ட்ரெண்ட் செட்டிங். ஒரு நன்மையான விஷயத்துல we have to be the first people to set the trend for the good thing. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் செட்டிங் வந்து இது ஒன்று. இதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது இஸ்லாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைச்ச உடனே தன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு அங்கே அவர் வீட்டில் ஒரு தாவத்து வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் வந்து அபூ ஜஹல், அபூ லஹப் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தார் எல்லா பேரும் இருக்காங்க. யார் எனக்கு இந்த செய்தியை பரப்புவதற்காக வேண்டி யார் எனக்கு உதவி செய்வார் அப்படி கேட்கும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும் கை தூக்குறாங்க. அப்போ அவருக்கு 10 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. அவர் கை தூக்குறாரு, சின்ன பையன். யாரும் சொல்ல நான் தான் அப்படின்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கொஞ்சம் கண்கள் அங்கங்கே பார்க்குது, சின்ன பையன் அவன் கை தூக்குவான் இன்ட்ரெஸ்டோட,
வேற மக்களை நம்ம பார்ப்போம், மறுபடியும் அவர் தான் கை தூக்குறாரு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் 2 to 3 times அலி ரலியல்லாஹு தஆலா கையை தூக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில சஹாபாக்கள்லாம் கை தூக்குறாங்க. ஸோ அங்கே அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு. எல்லாம் பயப்படுறாங்க. புது இன்ஃபர்மேஷன், புது நியூஸ், புது மார்க்கம், புது இன்ஃபர்மேஷன் தராங்க. எப்பவுமே கேள்விப்படாத ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா மதீனால கிறிஸ்துவர்கள் யூதர்கள் இருக்கும் போது இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுதான். ஓரிரை கோட்பாடு, நபிமார்கள், இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. குறைஷிகளுக்கு அது ரொம்ப அனுபவம் அதுல கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ஐடல் வர்ஷிப்ல வந்து அவங்க வந்து ஷிருக்குல இதுல தான் இருந்தாங்க அவங்க. ஸோ இவங்களுக்கு இது கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தது. அப்போ மனசுக்குள்ள அவங்க ஓகே இருந்தா கூட கை தூக்கல யாருமே. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா கை தூக்கின உடனே ஒரு சில சஹாபாக்கள்லாம் அங்கே கை தூக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் நம்ம வந்து பண்ணணும். இது எல்லா விஷயத்திலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டும். ட்ரெண்ட் செட் நம்ம பண்ணணும். ஸோ நன்மையான விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங். ஒரு புக்கில், ஒரு மேகசினில், கம்பேனியன் என்னக்கூடிய நம்ம எஸ்ஏஓடைய அந்த மேகசினில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து ஒரு ஆர்டிக்கல், ஒரு ஈரானியன் போயட் அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அலி ஷரியத்தி அப்படின்னக்கூடிய ஒரு ஈரானியன் எழுத்தாளர், ஆத்தர். அவர் வந்து ஒரு டைட்டில் வந்து அதுக்கு 4 ப்ரிஷியஸ் ட்ராப்ஸ் அப்படின்ட்டு, 4 விலை மதிக்க முடியாத துளிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த ஃபர்ஸ்ட் துளி எது, செகண்ட் துளி, தேர்ட் துளி, ஃபோர்த். ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா கண்ணீர் துளி, இதுக்கு வந்து விலையே கிடையாது. அல்லாஹுக்காக அஞ்சி ஒரு தனிநபர் அழுவார், அல்லாஹுக்கு அஞ்சி தன பாவத்தை, அந்த துளி. ரெண்டாவது அல்லாஹ் வழியில வந்து போராடும் பொழுது அவருடைய வியர்வை துளி, அந்த துளி கூட ரொம்ப ப்ரிஷியஸ். அப்புறம் அல்லாஹ் வழியில வந்து அவர் போராடும் பொழுது அவருக்கு வரக்கூடிய அந்த ரத்த துளி மூணாவது. நாலாவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இண்டிவிஜுவல்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒரு கம்யூனிட்டியே வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னா இன்னொரு துளி இருக்கு, அது 4வது துளி. அதுதான் உங்க பேனாவுடைய இங்கு துளி. அந்த நீங்க அதை யூஸ் பண்ணும் பொழுது இட் கிரியேட்ஸ் அ பிக்கர் ரெவல்யூஷன். ஆஸ் எ ஈரானியன் ஆத்தர் அவர் அது எழுதுறாரு ஈரான் ரெவல்யூஷனை பற்றி. ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அது ஆத்தர், இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு நமக்கு, தன்னோட எழுத்து அது மூலியமா வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர்றது. அவர் அந்த ஆர்டிக்கல்ல கடைசியாக முடிக்கும் பொழுது ட்ரெண்ட் செட்டிங் பற்றி ஒரு சின்ன ஒரு விர்ச்சுவலான ஒரு அசம்ஷன் பண்ணி ஒரு சின்ன ஒரு கதை எழுதுறாரு. அதில் வந்து ஒரு கருமேகம் அந்த மழை துளிகளை தாங்கி கொண்டு சென்று கொண்டிருக்க டைம்ல வந்து ஒரு பூமியில பார்க்கும்போது ஒரு வறண்ட பூமி ஒன்று இருக்கின்றது. அங்க வந்து அந்த கருமேகம் வந்து அந்த மழை துளிகள் பேசுற மாதிரி, கருமேகம் கிட்ட மழை துளிகள் பேசுது, இங்க ரொம்ப வறண்ட பூமி இருக்கு, நம்ம இங்க மழை பெய்யலாமே அப்படின்னு அந்த கருமேகம் கிட்ட கேட்குது. இந்த கருமேகம் இங்க இல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்றாங்க. இல்ல இங்கதான் ரொம்ப பூமி வறண்டு இருக்கு, இங்க மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம இங்கதான் பெய்யணும் மழை துளிகள் கேட்குது. அப்போ கருமேகம் அதுக்கு ஒத்துக்கல. அப்போ என்ன பண்றது, கருமேகம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த மழை துளிகளில் ஒரே ஒரு மழை துளி மட்டும் என்ன பண்ணுதுன்னா அதுல இருந்து விட்டு வெளியேறுது. அந்த ஒரே ஒரு துளி வெளியேறினதான் மிச்சம், பின்னாடி எல்லா மழை துளிகள் அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மழை துளி வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா அதான் ட்ரெண்ட் செட்டர். இதுவும் ஒரு விர்ச்சுவலான ஒரு கான்செப்ட் தான் இது. நம்ம வந்து பூமியில மழை பெய்யும் போது ஃபர்ஸ்ட் ஒரு சொட்டு வந்து நம்ம மழை விழும், அதுக்கப்புறம் மழை டக்கு டக்குன்னு பெய்யும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் எழுதுறாரு. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மழை துளியாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அது ஃபர்ஸ்ட் மழை துளியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து பார்க்கும் பொழுது குரபா அப்படின்னு சொல்லுவாங்க. குரபா அப்படின்னா த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நபிசல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இஸ்லாம் என்பது ஒரு அந்நிய மார்க்கம், முடியும் போது கூட ஒரு அந்நிய மார்க்கமாகவே முடியும். அந்த அந்நியர்களுக்கு நற்செய்தி அறிவியுங்கள், அவங்களுக்கு சோனம் இருக்கின்றது என்று. ஸோ த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார் அப்படின்னா, ட்ரெண்ட் செட்டர்ல பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மறக்கடிக்கப்பட்ட நன்மையான விஷயங்கள்ல ஹயாத்தாக்குவாங்க, மறுபடியும் உயிர் கொடுப்பாங்க, ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. குரபா யார் என்றால், எது வந்து காமன் பீப்புள் செஞ்சுட்டு இருப்பாங்களோ அது எல்லா பேரும் செய்யறது தவறா இருக்கும். ஒரே ஒரு ஆள் மட்டும் அதுல வந்து அந்த தீமை, எல்லா தீமைகள் இருந்து விலகி அவர் தனியா நிற்பாரு. அவர் தனியா தீமையில இருந்து விலகி வருவார். ட்ரெண்ட் செட்டர் வந்து ஒரு நன்மையை வந்து நோக்கி அதை அதிகப்படுத்துவார். ஆனா இவர் வந்து தீமையிலிருந்து விலகி இருப்பார்.
அது எது வேணா இருக்கட்டும், காமனா இருக்கக்கூடிய நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய தீமைகள் இருந்து நீங்க விலகி நீங்க இருக்கணும் அப்படின்னா, நீங்க அஸ்ஹாபுல் கஹஃப்ல வரக்கூடிய அந்த அஸ்ஹாபுல் கஹஃப் நீங்க வந்து பார்க்கும்போது அந்த அந்த மக்கள் எல்லா பேரும் வந்து ஷிர்க்ல இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 பேர் ஆனே, அதுனா ஜாஸ்தியோ கம்மியோ, அந்த மக்கள் என்ன பண்றாங்க, இளைஞர்கள் ஒரு கேவுக்குள்ள போய் ஒரு குகையில போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். காமன் பீப்புள் மத்தியில நீங்க தனியா தெரியுறீங்க, நீங்க ஒரு துண்டா தெரியுறீங்க, உங்களை எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படின்னா, ஆனா நீங்க செய்யறது கரெக்டான விஷயம், அப்போ வந்து நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்ப நம்ம சொசைட்டில நம்ம ஏரியால என்ன வந்து காமனான தீமைகள் நடந்துட்டு இருக்கு, அது முஸ்லீமோட குரூப்லயே இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களோட குரூப்லயே இருக்கட்டும், ஷிர்காக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இது இந்த ஷிர்க்ல இருந்தே நம்ம நம்ம 4 பேர் 5 பேர் இங்க உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கும் மக்களுக்கு. என்னடா உனக்கு வேற வேலையே கிடையாதா, அங்க எல்லாம் அதை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ மட்டும் பைத்தியக்கார மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த காமனான மக்கள்ல இருந்து அது தீமை நம்ம தெரிஞ்ச பிறகு அதுல இருந்து விலகி இருந்து, அது குறைவான மக்களா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சா நம்ம மக்களை பார்ப்பாங்க நம்மள. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு தான் அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நற்செய்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. மார்க்கம் இப்படிதான் ஆரம்பிச்சது. ஏன்னா குறைஷி அந்த மக்கால பாத்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து ஷிர்க்ல வச்சுட்டு இருந்தாங்க. ஹஜ் என்பது ஒரு பிசினஸா இருந்தது. எல்லா மக்கள் வந்து தவாஃப் பண்ணும்போது விசில் அடிச்சு கைத்தட்டி அம்மனமா ரொம்ப கேவலமான ஒரு கலாச்சாரம் இருக்கும் பொழுது, நீங்க வந்து அங்க வந்து தூய்மை, ஓரிரை கோட்பாடு, நுபுவத்து, குர்ஆன் இப்படி கொண்டு வரும்போது அவங்களுக்கு உங்களை பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தது அவங்களுக்கு. நீங்க கொஞ்சோண்டு பேர் மட்டும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ இவங்களாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல இருந்து உருவாச்சு இஸ்லாம். கடைசியா முடியும் போது கூட ஸ்ட்ரேஞ்சா தான் முடியும். ஒரு காலம் வரும், அந்த டைம்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த டைம்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு கலிமாவை கேட்பார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு எங்கேயோ கேட்பாரு. கேட்ட உடனே இன்னொரு மனிதர் சொல்வாரு, இது நான் கேட்டிருக்கேன் எங்கேயோ, என்னோட பாட்டனார் முப்பாட்டனார்லாம் இதை சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஏதோ கேட்ட மாதிரி ஒரு வசனங்கள் இருக்கு, இது வார்த்தைகள் அப்படின்னு ஒரு டைம் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வே மக்கள் மறந்துடுவாங்க. இஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆயிடும், காபா இடிக்கப்படும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த மைனர் சயின்ஸ் ஆஃப் நம்ம வந்து தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு டைம் வரும். சொல்றாங்க ஒரு டைம் வரும், நீங்க வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது எப்படி இருக்கும்னா, நீங்க கையில வந்து ஒரு நெருப்பு கங்கு நீங்க கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கங்கு உங்களுக்கு கையில வச்ச உடனே உங்களுக்கு சூடு தாங்காம நீங்க கீழே போட்டுருவீங்க பாருங்க. கையில நெருப்பு வச்சோன்னா கீழே போட்டுருவோம். ஏன்? சுடும், அது ரொம்ப நேரம் கையில வைக்க முடியாது. அதே மாதிரி இஸ்லாத்தில் இஸ்லாமிய செயல்பாடுகள் நீங்க வந்து ரொம்ப நாள் செய்ய முடியாது, விட்டே ஆகணும். இந்த காலத்துல முடியுமா பை? வட்டி வாங்காம, லோன் வாங்காம, இஎம்ஐ வாங்காம செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வேலைக்காகாது, விட்டுறது இஸ்லாத்துல. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நார்மலா இருக்கக்கூடிய தீமைகள் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் இருந்து விலகி ஒரு சில மக்கள் இருப்பாங்க, தன்னோட ஐடியாலஜியில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க தான் வந்து குரபாஸ். அந்த குரபா எனக்கு ஒரு லிஸ்ட்ல வந்து நம்ம வந்திருக்கணும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். கடைசியா வரக்கூடிய லிஸ்ட்ல வந்து முஜத்தித்கள், ரிவைவர்ஸ், ரெவல்யூஷனரிஸ்ட், அதாவது சாபிகுனா நன்மை செஞ்சுட்டே இருப்பாங்க நார்மலான டைம்ல. ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு நன்மையை வந்து ஹயாத்தாக்குவாங்க. அப்புறம் அதையும் தாண்டி இப்போ நன்மையே கிடையாது, எங்கேயுமே தீமை மட்டுமே இருக்கு, அந்த டைம்ல வந்து அந்த நன்மையில வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, அந்த ஐடியாலஜில நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நீங்க ஸ்ட்ரேஞ்சா இருப்பீங்க. இதையும் தாண்டி நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணணும், நீங்க ரிவைவ் பண்ணணும். ரிவைவ் பண்ணக்கூட டைம் வந்துருச்சு. இப்போ ரிவைவர்ஸ் முஜத்தித்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முஜத்திதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்ரி 100 இயர்ஸ், ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முஜத்தித் அல்லாஹ் தாலா வந்து பூமிக்கு அனுப்புகின்றான். இதுக்கு நிறைய முஹத்திஸ்கள் நிறைய சொல்றாங்க எக்ஸ்பிளனேஷன். இது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வருவாரா, இல்லைன்னா நிறைய பேர் வந்து வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வருவாங்களா, ஒவ்வொரு இஸ்லாத்துடைய ஒவ்வொரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் வேற வேற ஏரியால வருவாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா எல்லா பேரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு முஜத்தித் யாருன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ். நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் பொழுது யாருமே வந்து டினை பண்ணாத ஒரு முஜத்தித் இவர் அப்படி சொல்லக்கூடிய 4 மதஹப் நீங்க எடுத்துக்கோங்க, எல்லா மக்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த வாரிசுல வரக்கூடியவர். உமையாவுடைய ஹிலாஃபத் வந்து மறுபடியும் வந்து ஜஸ்டிஸ் வந்து இன்ஜஸ்டிஸா மாறும் பொழுது
மறுபடியும் ஒரு ஒரு இஷ்யூ எடுத்து அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப மறுபடியும் அதை சரி பண்ணி அதை ரிவைவ் பண்ணி மறுபடியும் அதுக்கு கரெக்டான அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடியவர். அந்த டைமில் அவர் எடுத்துக்கூடிய இஷ்யூ வந்து இன்ஜஸ்டிஸ். அந்த ஹிலாஃபத்லாம் வந்து ரொம்ப இன்ஜஸ்டிஸாக போயிட்டு இருந்தது. அது வந்து யசீதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஹலீஃபாக்கள் வந்து நிறைய இது பண்ண போகிறது. இவர் வந்து ஃபுல்லாக மறுபடியும் மாற்றார். சலாஹுதீன் அய்யூபியா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் செஞ்சுரியில் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா பேர், மௌலானா அபுல்லா மௌதூதியாக இருக்கட்டும், ஹஸ்னுல் பன்னாவாக இருக்கட்டும், சையத் குதூப் ஷஹீதாக இருக்கட்டும், இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ ரீசெண்டாக யூசுஃப் அல் ஹர்லாவி அவராக இருக்கட்டும், ராஷித் அல் கனோஷியாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்தாங்க, அவங்கவுங்க ஏரியாவில் கொண்டு வந்தாங்க. அதனால பெரிய வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்தது. ஸோ இது வந்து ஒரு முஜத்தித்களுடைய ஒரு லிஸ்ட்டு. அட்லீஸ்ட் இந்த கேட்டகரியில் நம்ம இருக்கணும். இப்போது நம்ம சாபிகுன், ட்ரெண்ட் செட்டிங், குரபா, முஜத்தித், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து நம்ம எப்போ வந்து நம்மளே வந்து நம்ம வந்து இது உள்ளே வந்து நுழைத்து கொண்டு நம்ம இயங்குவோமோ அப்போ வந்து நம்ம அந்த தி ஃபர்ஸ்ட் எனக்கூடிய இந்த சாபிஹோன் எனக்கூடிய லிஸ்ட்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா முந்தியவர்கள் நிறைய பேர், பிந்தியவர்கள் குறைவான பேர்னு வந்துருச்சு. இப்போ பிந்தியவர்கள் குறைவான பேர்னா அவங்கள நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போய் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி நீங்கள் உள்ளே பூந்து நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூனிக்காக இருக்கணும், நீங்கள் வந்து டிஸ்டிங்விஷ்டாக இருக்கணும், நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கணும் நல்ல விஷயங்கள்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து செயல்படக்கூடிய விஷயங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய விஷயங்கள் இதை எடுத்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் இல்லாத காரணத்தினால வந்து நம்ம வந்து இங்கிருந்து நிப்பாட்டிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் வந்து அவ்வலூன் எனக்கூடிய சாபிஹூன், இந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ், அதுக்கப்புறம் குரபா எனக்கூடிய த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு, அவங்களுக்கும் ட்ரெண்ட் செட்டர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் முஜத்தித்கள் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தீமைகள்லாம் புயலாக வீசும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க களத்தில் இறங்கி அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரிவைவர்ஸாக மாறக்கூடிய இந்த ரிவைவர்ஸுடைய அந்த ஒரு ஜமாத்தில், அந்த ஒரு கூட்டில், அந்த ஒரு குழுவில் வந்து நம்ம வந்து சாதாரண ஒரு பணிகள் நம்ம செய்து கொண்டு அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட தௌஃபீகை தருவானாக. உங்களையும் என்னையும் சாபிஹூன் எனக்கூடிய அந்த லிஸ்ட்டில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து பிந்தியவர்கள் நம்மளுடைய அந்த பெயர்கள் அல்லாஹ் தஆலா வந்து எழுதி நமக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹுடைய அர்ஷோட நிழலை கொடுப்பானாக என்று கூறிய வண்ணம் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.